முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, உனக்கு ஒரு நல்ல வரத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே இந்த அப்பன் முருகன் உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்திருக்கேன். என் கையை தொட்ட உனக்கு இந்த கரங்களின் மூலமாகவே ஆசீர்வாதத்தையும் அருளையும் அள்ளி கொடுக்க போகிறேன். இனிமே நீ நினச்சது எல்லாமே எந்த தங்குதடையும் இல்லாமல் மிக அழகாக சிறப்பாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையிலையும் உன்னுடைய வேலையிலும் தொழிலிலும் இதுவரை உனக்கு எதிராக தடையாக இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் சுக்குநூறாக உடைய போகுது. நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்து நீ தொட்டதெல்லாம் துலங்கும்படியும் பொன்னாய் மாறும்படியும் செய்ய போகிறேன். முதல்ல இது சரியா வருமா, நடக்குமா, நடக்காதா, கிடைக்குமோ கிடைக்காதான்ற பயத்தை தூக்கி எறிஞ்சிடு. எந்த விஷயத்திலும் எதிலும் கலக்கம் கொள்ளாதே. உனக்கு பின்னாலேயே தான் இந்த அப்பன் முருகன் இருக்கேன். அதனால் நீ எதை நினச்சும் பயப்பட வேண்டாம், எதுக்கும் தயங்கவும் வேண்டாம். நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் கண்டிப்பாக உனக்கான வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துருன்றதை நம்பு. காலமும் நேரமும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து தந்துடுவேன். வாழ்க்கையில் தோத்துட்டோம், அவ்வளவுதான், நம்மளால் எந்திரிக்க முடியாது நீ ஒருபோதும் நினைக்காதே. நீ தோக்கலை, தோல்வியின் மூலமாக வெற்றியை அடைவதற்கான அனுபவ பாடத்தை கற்றுக்கிட்ட. ஒரு விஷயம் தப்பாக நடக்கும்போது தான் இதை எப்படி சரியாக செய்கிறதுன்ற புரிதல் வரும். அப்படிதான் நீ எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிற என் செல்லமே. நீ தோத்ததை வச்சு இதுவரைக்கும் கஷ்டமான கவலையான வாழ்க்கையை எளிமையாக வாழ்ந்ததை வச்சு உன்னை ஏளனம் செய்தவர்கள் முன்பாகவே உன்னுடைய விஸ்வரூப வெற்றியை அவர்களுக்கு காட்ட போகிறேன். நீ மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சு உயர்ந்து நிற்கிறத பார்த்து இந்த உலகம் வாயடைச்சி போகும்படி செய்கிறேன். உன் கர்ம வினைகளையெல்லாம் கரைச்சி உனக்கான நல்லதை செய்ய நான் வந்துட்ட பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்படாத. மிகப்பெரிய அளவில் வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. இனி எல்லாமே மிக சரியாக சிறப்பாக நடக்கும்படி இந்த அப்பன் முருகன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் செல்லமே. உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி நீ கேட்டதையே உனக்கு வரமாக கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையில் தோல்விங்கிற சொல்லுக்கு இடமே இல்லை. நீ வேலை செஞ்ச இடத்துல, உன் வருமானத்தில், உன் உத்தியோகத்தில், நீ எல்லா இடங்களிலும் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை நான் உண்டு பண்ண போகிறேன். உன்னை வேணான்னு சொன்னவங்களும் ஒதுக்கி வச்சவங்களும் இப்போ உன்னை தேடி வரப்போகிறாங்க. உன் பலவீனத்தையும் உன்னிடம் இருக்கும் குறைகளையும் நினச்சி நீ வருத்தப்பட்டதெல்லாம் போதும். இப்போது நீ பலமுள்ள ஆளாக, வெற்றி பெற்ற ஆளாக மாறப்போகிற. உன்னுடைய சக்தி என்ன, உன் திறமை என்ன, உன் அருமை பெருமை என்னன்னு இன்னும் நீ உணரவில்லை என் செல்லமே. நீ எதை இழந்துட்டதா நினச்சிக்கிட்டு இருக்கியோ அதை விட 10 மடங்கு உயர்ந்த நிலையைத்தான் நான் உனக்கு தரப்போகிறேன். உன் வீட்டு வாசலில் உனக்கான இன்பத்தை கொடுப்பதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கை பேரானந்தமாக மாறப்போகுது. உன் கண்ணீரை தொடச்சி கவலைகளை போக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன். இப்போது உன்னை வாட்டி வதைக்கக்கூடிய இருள் உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போய் நீ வெளிச்சமான ஆளாக மாறப்போற. அந்த வெளிச்சமே உன்னை வழி நடத்தி உனக்கான வெற்றிகளையும் கொண்டு பண்ணும் என் செல்லமே. நீ பொறுமையாக இருந்தா கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறுவதை நீ கண்கூடாக பார்க்கலாம். நீ நல்ல நிலைமைக்கு உயர்ந்து வாழ்க்கையில் மிக நல்லபடியாக வாழத்தான் போற. உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் நான் இருக்கும்போது உன் பிரார்த்தனைகள் எப்படி நிறைவேறாமல் போகும்? உன் வேண்டுதல்கள் எதையுமே நான் காது கொடுத்து கேட்கல, உனக்கு பதில் சொல்லலன்னு தானே வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன். உண்மை என்னன்னா, சில நேரங்களில் சில பேருடைய பிரார்த்தனைகளை நீ அமைதியாக நான் கேட்டுக்கிட்டு அதை கவனிச்சுக்கிட்டு அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். உன்னுடைய பிரார்த்தனைகளையும் நான் அமைதியாக கேட்டுக்கொண்டு உனக்கான சிறந்ததை உன் கைகளில் கொடுப்பதற்காக வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் என் செல்லமே. நேற்றைய நாள் என்பது உன் கைகளில் இல்லை, நாளைய நாள் என்பது உனக்கு சொந்தமும் இல்லை. இன்னைக்கு நீ செய்கிற தர்மமும் நீ அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பும் மட்டும்தான் உன்னை நோக்கி வந்து சேரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் கடமைகளை நீ சிறப்பாக செய்ய பழகு. எல்லா விஷயமும் எப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்குறியோ அதே மாதிரி நடக்காது. சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடக்கலாம். சில விஷயங்கள் நீ எதிர்பாராமலேயே நல்ல விதத்தில் நடந்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். எது எப்படி இருந்தாலும்
எல்லா பொறுப்பையும் ஏன் மேலே போட்டுடு. இந்த உலகம் உன்னை தனிமைப்படுத்தினாலும் உனக்கு துணையாக நான் இருந்து பேசி உன் வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை விலக்கி வைப்பேன். எப்போதும் கூட்டம் கூட்டமாக இருக்க நினைக்காதே. தனி ஆளாக நின்று தனித்துவத்தோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ என்னை தேடி எங்கேயும் அலைவதை நிறுத்திடு. உன் இதயத்தை நீ அமைதியாக வச்சுக்கிட்டுறாலே உன் இதயத்துக்குள்ளே வந்து நான் குடியேறி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். உனக்குள்ளதான் நான் இருக்கேன், எனக்குள்ளதான் நீ இருக்கன்றத நீ ஒருபோதும் மறந்துட வேண்டாம். நீயே நானே நீ என்பதில் நீ உறுதியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்திடு என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நீ செஞ்ச தான தர்மம் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றும். நீ செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும் இந்த அப்பன் முருகன் உனக்கு நிழலாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நான் நல்ல முறையில் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். உனக்கு எதிராக இருக்கிற தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து உன் வாழ்க்கையில் வெற்றி கொடியை நடுவதற்காக நான் வந்துட்டேன். நீ செஞ்ச நல்ல விஷயங்களும் உன்னுடைய நல்ல குணமும் ஒன்றாக சேர்ந்துதான் இன்னைக்கு உனக்கான வெற்றியை தரப்போகுது. அமைதியாக நீ இருந்தாலே அகிலம் முழுவதும் உன்னை வாழ்த்துமேன் செல்லமே. அது மட்டும் இல்லை, உனக்கான நல்ல விஷயங்களையும் இந்த அப்பன் முருகன் நானே உன் சார்பில் உனக்கு நடத்தி கொடுப்பேன். வெற்றியை உன்வசமாக மாற்றி வாழ்க்கையில் மங்களங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லா விஷயங்களும் இனி உனக்கு நல்ல முறையில் நடந்தே தீரும். உன்னுடைய அன்பு நிறைஞ்ச நல்ல மனசுக்குள்ளே நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வீட்டு வாசலில் மகிழ்ச்சி கோலமிடப்போகுது. உன் கைகளில் செல்வம் வந்து சேரப்போகுது. உன்னை சுற்றி இருக்கிற எல்லா திசைகளிலும் இந்த அப்பன் முருகன் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுத்துருவேன். வறுமையை நீக்கி உனக்கான வளமையை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என் அருளால் உன் வாழ்க்கை செல்வ செழிப்பாய் மாறிவிடுமேன்னு செல்லமே. உன்னை வழி நடத்தி வெற்றிகரமாய் வாழ வைக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. மகிழ்ச்சியும் செல்வமும் உன் வாழ்க்கையில் எப்போதும் நிலச்சி இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நல்ல எண்ணங்கள் உனக்குள்ளே இருந்தாலே இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன். பயத்தை தூக்கி எரிச்சிட்டு உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ சரியாக செய்ய பழகு. குறைவில்லாத செல்வத்தையும் நிறைவான நிம்மதியையும் நான் உனக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து வாழ வைக்கிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கைக்கு தேவையான வெற்றியை கொடுத்து உன்னை முன்னேற்றி உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுத்துருவேன். வீட்டு வேலைகளுக்கு ஒருபோதும் விடுமுறை கிடையாது தானே. பிள்ளைகளுடைய அழுகை, படிப்பு, சாப்பாடு என இயந்திரமாய் சுழன்று கொண்டிருக்கும் உன் கரங்களுக்கு கொஞ்சம் அவ்வப்போது ஓய்வு கொடு. நீ இல்லைனா அந்த வீடு இயங்காது நீ ஒருபோதும் நினைக்காதே. இந்த குடும்பத்தை காக்கும் உண்மையான அரணாக நீ இருந்தாலும் உன்னையும் தாண்டி உனக்கான உன் குடும்பத்துக்கான நல்லதை செய்ய இந்த அப்பன் முருகனும் இருக்கேன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கோ என் செல்லமே. இந்த முருகனின் வேல் வெற்றிக்கு அடையாளமாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்க போகுது. உன் அன்புக்கும் அமைதிக்கும் உனக்கான நல்ல பலனை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? இதோ புன்னகை முகமாக அத்தனை பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முயற்சி செய்யும் உனக்காகவே உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் வந்துட்டேன். இந்த வேலவனின் அருள் நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு துணையாக இருக்கும். எப்போதும் உன் வம்சத்தை நல்லபடியாக வாழ வைக்கவும் உன் குடும்பத்தை நல்லபடியாக சந்தோஷமாக நிலைபெறச் செய்யவுமே இந்த அப்பன் முருகன் உன்னை சுற்றி சுற்றி வந்துடுறேன். உன் இல்லத்தை காக்கும் தெய்வமாக உனக்கு தகப்பனாக உனக்கு துணையாக நானும் இருந்து வழிகாட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என்னை முழுசா நம்பு. நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேனேன்னு செல்லமே. யார் உனக்கு அநீதி இழைத்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே தீரும். நீ ஒருபோதும் தான தர்மம் செய்வதிலிருந்து விலகாதே. நல்லதையே நினைக்கிற உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். மலையையும் துளைக்கக்கூடிய என் வேல் வலிமையானது. அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய மலையையும் குன்றுகளையும் துளைக்கக்கூடிய என் வேலால்
உன் குடும்ப பிரச்சனைகளை துளைத்து காணாமல் போகச் செய்ய தெரியாதா என்ன? இப்போதே உன் குடும்ப பாரத்தையும் கஷ்டங்களையும் உனக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் நான் ஏந்திக்கிட்டு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன். நீ இன்முகத்தோட பொறுமையோட அத்தனை விஷயங்களையும் சமாளிக்க முயற்சி செய். என் வேலை விடவும் வலிமையான உன் அமைதி கண்டிப்பாக உனக்கான வெற்றிகளை கொடுக்கும். உன் வாழ்க்கைக்கு எல்லாமுமாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. உன் கரங்களை இறுக்கமாக பற்றி கொண்டு நான் உனக்கான வெற்றியை உன் கைகளிலேயே கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நிறைய விஷயங்கள் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக தப்பாக நடந்திருக்கலாம். சில விஷயங்கள் நடக்காமையே முடியாமையே கூட போயிருக்கலாம். ஆனால் இப்போது நீ முழுசாக என்னை நம்ப ஆரம்பிச்சிட்ட. இப்போதெல்லாம் முருகா முருகான்னு என் நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கு இனிமேலும் எந்த விஷயத்தையும் தட்டி புகழிக்கவோ தாமதமாகவோ தள்ளி போகவோ விடமாட்டேன். இன்று முதல் நீ கேட்குற விஷயங்கள் எல்லாம் அப்படியே நடக்கட்டும் ததாஸ்துன்னு சொல்லி உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுத்து உன்னையும் நல்லபடியாக சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு தானே. சில விஷயங்கள் உன்னால் செய்ய முடியாத போது, சில விஷயங்கள் உன் கட்டுப்பாட்டில் இல்லாத போது, உன்னால் சரி செய்ய முடியாத போது அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு. எல்லா பாரத்தையும் நீயே தலையில் சுமக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. வெற்றி தோல்வி எதுவாக இருந்தாலும் நீ கடந்து வந்த பாதை உனக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்குதானே. அந்த அனுபவத்தின் மூலமாக நீ நினைக்கிற விஷயங்களையெல்லாம் சிறப்பாக செய்ய பழகு. உன்னை விட வலிமையான உன் நம்பிக்கைக்கு பாத்திரமான இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நீ எதிர்பார்க்கறது போல சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் குடும்பத்துக்காக நீ எவ்வளோ கஷ்டப்படுற, என்னென்னலாம் தியாகம் செய்கிற, விட்டு கொடுக்குற, இறங்கி போகிறேன்னு அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க நான் உனக்காக இறங்கி வர மாட்டேனா? இதோ இப்போதே நீ எதிர்பார்த்த ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்ட அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன்.